அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லாரும் நம்ம அதர் கண்டென்ட் போட்டு தான் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சின்னு நினச்சிப்போம். கரெக்டுங்களா? சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து போடக்கூடாது, ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து போடக்கூடாது, இன்ஸ்டாவிலேருந்து எடுத்து போடக்கூடாது, வெளி சைட்லேருந்து எடுத்து போடக்கூடாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுடைய சொந்த கண்டென்ட்டை போட்டு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் டீப்பாக பார்க்க போகிறோம். மானிட்டைசேஷன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நான் கற்றுக்கிட்டது கூட கொஞ்சம் தான். நான் கூட உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு தான் சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்ட்ரி நிறையவே இருக்குது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா ஓன் கண்டென்ட் போட்டு ஒரு சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்படுறீங்க. ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தால் மட்டுமே மானிட்டைசேஷன் வாங்க முடியும். அதுபோல் இப்போ ஒரு சேனல் மிஸ்டர் குயின் இவங்க என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இவங்களுடைய சேனலை செக் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணோம். சரிங்களா? இப்போ செக் பண்ணும்போது இவங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, ஆல் இஸ் வெல், ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு வந்தது. ஸோ இவங்க மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணி 1 or 2 டேஸில் ரீயூஸ்டுன்னு வந்துடுச்சு. ஸோ ரீயூஸ்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆயிட்டதுக்கு அப்புறமும் வரும், மானிட்டைசேஷன் ஆக போகிற நேரத்திலும் வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த மாதிரியெல்லாம் நமக்கு இந்த ரீயூஸ்டு பிரச்சனை நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு பாருங்கள். இவங்க ஜஸ்ட் 62 வீடியோவிலே இந்த சேனல் நீங்கள் கவனிப்பாக பாருங்கள். ஏன்னா முழுக்க இவங்க ஓன் கண்டென்ட்டை மட்டும்தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவுமே போடலை. இவங்க பார்த்தீங்கன்னா 62 வீடியோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க லாங் வீடியோ அதிகமாக வியூஸ் போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புட்டிக்ஸ் பற்றி இவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு. இதுலேயே இவங்க மானிட்டைசேஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் ரீயூஸ்டுன்னு வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்ட்டு நான் செக் பண்ணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நான் செக் பண்ண முடியும். அப்படி அவங்க ஒவ்வொரு வீடியோவும் நான் அனலிட்டிக் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை அப்படியே போட்டிருக்காங்க. அந்த வீடியோ நல்ல ரீச் கொடுத்துருக்கு. அந்த வீடியோவில் உள்ள கிளிப்பையே எடுத்து இன்னொரு டைம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ரீக்ரியேட் பண்ணலாம், ஆனால் போட்ட வீடியோவை எடுத்து அப்படியே யூடியூப்பில் இருக்கிற அச்சையை எடுத்து நம்ம ரீக்ரியேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு சம் ஃபோட்டோஸ் கூகுளில் இருந்து எடுத்து வச்சுருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில்ல, யூடியூப் சைடு அதுதான் சொல்கிறாங்க. என்னென்னா இது உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டாகவே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்து சம் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அது கண்டென்ட் ஐடி சிஸ்டம் மூலம் யூடியூப் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு தெளிவாக யூடியூப்பில் ஐடென்டிஃபை பண்ணி ரீயூஸ்டுன்னு கொடுத்துருச்சு. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் ஃபோட்டோ எல்லாமே எடுப்போம், ஆனால் எடுத்து அப்படியே போடக்கூடாது. இதுக்கு முன்னாடியே பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணதுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. ஏன் காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எங்கேருந்து வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஏன் சின்ன சின்ன கிளிப்பு கூட எடுக்கலாம், ஆனால் அது அப்படியே தான் நீங்கள் போடக்கூடாது. சரிங்களா? ஸோ இவங்க ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தாலுமே இப்போது ரீயூஸ்டுக்கு நல்ல தெளிவான விளக்கம் தரேன். நேற்று ஒரு வீடியோ போட்டேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா யூடியூப் சேனலில் ஒரு 7 கண்டென்ட்டுக்கு மானிடைஸ் கிடையாது. ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ரீயூஸ்டுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இருந்தாலுமே அடிக்கடிக்கு இந்த ரீயூஸ்டால் ரிஜெக்ட் ஆகிறதால அடிக்கடிக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதுக்கு நான் காப்பிரைட் கொடுக்க மாட்டேன், அதை நீங்கள் எடுத்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை மட்டும்தான் வராது, ஆனால் யூடியூப்பில் ரீயூஸ்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் புதிய கண்டென்ட்டுக்கு தான் மானிடைஸ் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஆட்ஸ் நிறைய ப்ளே ஆகும், இல்லைன்னா ப்ளே ஆகாது. ஒருத்தவங்க போட்ட கண்டென்ட்டு திரும்பவும் அப்படியே வந்தால்
விளம்பரம் வந்து யூடியூப் சைடில் வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் திரும்பவும் ரீயூஸ்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ரீயூஸ்டுன்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேனல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இவங்களுடைய சந்தோஷமே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோவில் கூட மற்றவங்களுடைய சாங்கோ கிளிப்போ இல்லை ஒய்பிபி மியூசிக்கை கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு ரீயூஸ்டு வந்துடுச்சு. ஸோ இது போல் உங்கள் சேனலில் செக் பண்ணணுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய யூடியூப் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த லோகோவை டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஜாயின் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் பிளாட்டினம்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு மறக்காமல் என் மெயிலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் உங்களுக்கு தரேன். ஏன்னா யூடியூப்பில் சொந்த கண்டென்ட் போட்டாலே வேல்யூ இல்லை. ஸோ ஒரு சில கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்து மனநிலை குழம்பி இருக்கலாம், எது பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்ட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேனலை நீங்கள் க்ரோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இப்போ சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், இதுவும் ஓன் கண்டென்ட்டு தான் போட்டிருக்காங்க. ஆனால் யூடியூப் டேர்ம் அண்ட் பாலிசியை மீறி இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது யாருடைய சேனல் பார்த்தீங்கன்னா, இதுவும் என்னுடைய மெம்பர்ஷிப் சேனல் தான். ஸோ இதை வச்சு நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே வீடியோ கொடுக்க மாட்டாங்க. அவங்க கண்டென்ட்டை இப்படி அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு நம்ம சேனலை தவிர்த்து வேறு யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து இமேஜ் எடுக்கும்போது கவனமாக இருங்க. ஸோ அதை பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தா உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தீங்க. ஸோ எல்லாருமே ஒன்று மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதர் சோஷியல் மீடியா வாட் எவர் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்ன சேனல், அதாவது ஒரு 7 சேனல் மானிடைஸ் ஆகாதுங்க. அந்த 7 சேனலில் உங்கள் சேனல் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா என்னுடைய பிளேலிஸ்ட்டு போயிட்டு பாருங்கள். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான். ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நமக்கு பலன் இல்லை அப்படின்னு நான் எவ்வளோ வீடியோ அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், சரிங்களா? நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னுடைய முதல் 4 வீடியோவை பாருங்கள். வேறு லெவலில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி செட்டிங்கெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் சேனலை நீங்கள் சேஃப்டி அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.